இந்த கோவில்ல மண்ணை பிரசாதமா கொடுக்குறாங்க. இந்த மண்ண நாம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, தீராத நோய் கூட தீரும் அப்படிங்கிறது பக்தர்களுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. துஷ்ட சக்திகள் எல்லாம் தலை தெறிக்க ஓடும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த சிவதலத்தை தாங்க நாம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். பல கோவில்கள்லயும் திருநீர் கொடுப்பாங்க, குங்குமம் கொடுப்பாங்க, நம்ம பார்த்துருப்போம். இந்த கோவில்ல மண்ணு கொடுக்குறாங்க. இந்த மண் அப்படிங்கிறது இந்த கோவில் மண்ணே பிரசாதமாக கொடுக்குறாங்க. எப்படிப்பட்ட நோயாக இருந்தாலும் கண்டிப்பாக அதுக்கு ஒரு தீர்வு இருக்குது அப்படின்னு அசைக்க முடியாத நம்பிக்கையாக நிறைய பேர் சொல்லி வராங்க. இந்த கோவிலினுடைய புராண கதைகள்லாம் கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க. இந்த கோவில் பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை நான் இந்த வீடியோவில் முழுமையாக சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் சொல்லக்கூடிய இந்த கோவில் இந்த வீடியோவை பார்த்து தான் நீங்கள் முதல் முறையாக தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலுக்கு நான் போயிருக்கேன், நான் இந்த ஊரை சார்ந்தவங்க தான் அப்படின்னா இதில் சொல்லாத தகவல்கள் இன்னும் நிறைய இருக்கும். அதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை 3 முறை பதிவிட்டுருங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை இருக்குது. ஒரு ஜோதிடரை பார்த்து சரியான ஒரு சந்தேக பலன்கள்லாம் கேட்கணும், என்னோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனால் அது போக முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கீங்களா? தொலைபேசி எண் மூலமாகவே கேட்டு தெரிந்து கொள்ளலாங்க. இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் ஒரு தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதொரு தீர்வு கிடைக்கும். நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்தினுடைய பொக்கிஷம் அப்படின்னு சொல்லலாங்க. தமிழகத்தில் எவ்வளவோ பழமையான கோவில்கள் இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு சில கோவில்கள் நமக்கு பிரமிப்பை ஏற்படுத்தக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா முக்கியமாக துஷ்ட சக்திகள் நம்ம அணுகாமல் இருந்தாலே நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட துஷ்ட சக்திகளையே தலைத்தெறிக்க ஓட வைக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த திருத்தலம் அப்படின்னு பார்த்தோம். சப்த விடங்க தலகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய திருவாரூரிலும் திருவாரூரை சுற்றில இருக்கக்கூடிய ஒரு உபய விடங்க தலங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய கோவில்களும் அமைஞ்சிருக்கும். சென்னை திருவொற்றியூர் தியாகராஜர் சுவாமி கோவில், சிங்கப்பெருமாள் கோவில் மற்றும் மறைமலை நகருக்கு அருகில் இருக்கக்கூடிய திருக்கச்சூர் முதலான தலங்களை இது மாதிரி சொல்லுவாங்க. திருவான்மியூர் தலத்தையும் உபய விடங்க தலங்களை சொல்லுவாங்க. சரி, இந்த கோவில் என்ன ஊர், என்ன கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருக்கச்சூர் மருந்தீஸ்வரர் கோவில் பற்றி தாங்க நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த திருக்கச்சூர் மருந்தீஸ்வரர் கோவிலில் தான் மண்ணே பிரசாதமாக வழங்கப்படக்கூடிய நிகழ்வு நடக்குது. தீராத நோயை கூட தீர்க்க வல்ல ஒரு சக்தி வாய்ந்த தலம் அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக இந்த கோவில் பற்றி நம்ம பார்க்கணும் அப்படின்னா தேவர்களும் முனிவர் பெருமக்களும் சோமஸ்கந்தராக சிவனை பார்க்கணும், அந்த திருக்காட்சியை நாங்கள் தரிசிக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருந்தாங்களாம். கடும் தவம் மேற்கொண்டாங்களாம். இதனுடைய பலனாக இந்த கோவில்களில் சிவபெருமான் விடங்கராக காட்சி தந்து அருளினார் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால் இவை உபய விடங்க திருத்தலங்கள் அப்படின்னு அழைக்கப்பட்டதாகவும் சொல்கிறாங்க. முக்கியமாக இந்த கோவில் அப்படின்னு பார்க்கும்போது சப்த விடங்க தலங்கள் போல, உபய விடங்க தலங்கள் போல, பிரதி விடங்க தலங்கள் போல ரொம்பவே 17 பிரதி விடங்க திருத்தலங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் முக்கியமான கோவில் இது அப்படின்னு சொல்லலாம். இந்த கோவிலில் ஆச்சரியமான விஷயங்கள் நம்ம நிறைய கண்டுகளிக்கலாம் அப்படிங்கிறது இந்த கோவிலுக்கு செல்லக்கூடிய மக்களாலேயே சொல்லப்படுது. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த மருந்தீஸ்வரர் கோவிலுக்கு போயிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. தீராத உடல் பிணிகள் மட்டும் இல்லைங்க, மனக்கவலையை கூட தீக்கவல்ல மருந்தீஸ்வரர் இவர் தாங்க. மண்ணையே மருந்தாக தரக்கூடிய சிறப்பு வாய்ந்த கோவில் அப்படின்னு நம்ம பார்த்தோம். முக்கியமாக இந்த கோவில் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டு அருகில் அமைந்திருக்கக்கூடிய கோவில் தான் திருக்காச்சூர் மருந்தீஸ்வரர் கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க. முக்கியமாக இது சுந்தரமூர்த்தி நாயனார் தேவார பாடல் பெற்ற தொண்டை நாட்டு சிவதலங்களில் ஒன்று. மலை மேலே அமைந்திருக்கக்கூடிய மிக பழமையான மற்றும் தொன்மையான சிவன் கோவில்களில் இதுவும் ஒன்று. சிவன் லிங்கமாக அருள்பாலிக்கக்கூடிய ஒரு சுயம்புவாக தோன்றியதாகவும் சொல்லுவாங்க. திருக்கச்சூரில் 2 முக்கியமான சிவத்தலங்கள் இருக்குது. ஒன்று மலையடிவாரத்தில் இருக்கக்கூடிய ஆலக்கோவில், சிவனுடைய பெயர் கச்சாபேஸ்வரர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் இவர் ஆமை வடிவத்தில் பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறார்.
மற்றொன்று மலை மீது அமர்ந்திருக்கக்கூடிய மருந்தீஸ்வரர் கோவில். இவர் இந்திரனுக்கு மூலிகை மருந்து வழங்கியதால மருந்தீஸ்வரர் அப்படின்னு அழைக்கப்படுகிறார். முக்கியமாக ஒரு முறை தேவேந்திரனுக்கு சாபத்தின் காரணமாக தீர்க்க முடியாத நோய் ஒன்று வந்ததாம். அவர் தன்னுடைய தேவ மருத்துவர்கள் இருவரை அனுப்பி பலை அதிபலை அப்படின்னு சொல்லக்கூடிய 2 மூலிகையை கொண்டு வர சொன்னாங்களாம். பல இடங்களில் அலைந்து திரிந்து தேடியும் அந்த மூலிகைகள் கிடைக்கல. இறுதியில் தேவ மருத்துவர்கள் இந்த மலைப்பகுதிக்கு வந்தாங்க. இந்த பகுதி முழுவதும் இருள் சூழ்ந்து காணப்பட்டதால மூலிகைகளை அடையாளம் காண முடியாமல் அவர்கள் அவதிப்பட்டாங்களாம். இந்த தல அம்மை இருள் நீக்கி ஒளிகாட்டி அருளினாராம். இதனுடைய பிறகு தேவ மருத்துவர்கள் தங்களுக்கு தேவையான மூலிகையை பறித்து போனாங்களாம். இந்திரனுடைய நோயை குணப்படுத்தினாங்களாம். இருளை நீக்கி ஒளி காட்டியதால இந்த தல அன்னை இருள் நீக்கி அம்மை அப்படின்னு பெயர் பெறுறாங்க. இறைவனும் மருந்தீஸ்வரர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. இந்த மருந்தீஸ்வரரை வேண்டிக்கொள்ள நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்லாம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். உடல் நலம் இல்லாதவங்க பௌர்ணமி நாளிலோ அல்லது வாரந்தோறோ அல்லது பிறந்த நட்சத்திர தினத்திலோ இந்த தலம் வழிபாடு செய்யலாம். முக்கியமாக கிரிவலம் வர்றது இந்த கோவிலினுடைய சிறப்பு. பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் வர்றதும் நடக்கும். கிரிவலம் வரும்போது இங்கு வீசக்கூடிய மூலிகை தென்றல் உடலையும் உள்ளத்தையும் தழுவி நோயை குணப்படுத்துகிறது அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. மேலும் சுவாமியையும் அம்பாளையும் பிரார்த்தித்து விபூதி தரித்து கொண்டா நாள்பட்ட நோய்களும் தோல் நோய்களும் குணமாகும் அப்படின்னு சொல்லப்படுது. இங்கு கொடுக்கப்படக்கூடிய மண்ணை எடுத்து உடம்பிலும் நெற்றியிலும் மற்றும் நாக்கிலும் வைத்தா அனைத்து நோய்களும் நீங்கி நோயில்லாத உடலாக காணப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. இங்கு மண்ணையே மருந்தாகவும் விபூதியாகவும் கொடுக்கறதாகவும் சொல்லப்படுறதாலேயே இது சிறப்புமிக்க தலங்களில் ஒன்று அப்படின்னு நம்ம சொல்லலாம். முக்கியமாக காஞ்சிபுரம் மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவில் மற்றும் மறைமலை நகரில் இருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவில் கூட இந்த கோவிலுக்கு தொலைவில் திருக்கச்சூர் ஸ்ரீ தியாகராஜர் கோவில் மற்றும் ஸ்ரீ மருந்தீஸ்வரர் கோவில் தலங்களுக்கு போக முடியும். முக்கியமாக இங்கு ஆணி வெள்ளி ஆடி வெள்ளி இந்த நாட்களில் சிறப்பான வழிபாடுகள் செய்யக்கூடியதும் பார்க்க முடியும். பௌர்ணமி நாட்களில் சிறப்பு பூஜைகள் செய்யக்கூடியதை பார்க்க முடியும். அதனாலேயே இந்த கோவில் ரொம்ப சிறப்பு பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்படி நம்ம தமிழகத்தில் பழமையான எத்தனையோ கோவில்கள் இருக்குது. அதில் நோய்க்கு மருந்தாக இருக்கக்கூடிய தன்னுடைய பெயராலேயே உருவான கோவில் தான் இந்த மருந்தீஸ்வரர் கோவில் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக எத்தனையோ நோய்களை தீர்த்த கோவில் அப்படின்னு ஒரு பெரும் சிறப்பை கூட பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம். நமக்கு எப்படிப்பட்ட மனக்குறை இருந்தாலும் இங்கே போய் வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா தீராத அந்த மனக்குறையும் தீரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அகத்தியரும் அழுகண்ணி சித்தரும் தவம் செய்த மரத்தடிகள் இந்த மலையில் இன்றைக்கும் பார்க்க முடியும். அதனடியில் பௌர்ணமி நாளில் உட்கார்ந்து நம்ம மனதை ஒருமுகப்படுத்தி தவம் செய்தால் நம்மளுடைய வேண்டுதல்கள் யாவும் நிறைவேறும் அப்படிங்கிறது ஐதீகம். சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் அந்தனூரில் அவருடைய பசிப்பிணியை போக்கி அருளிய தலம் இதுதான். ஈசன் சுந்தரருக்கு பசியை தீர்ப்பதற்காக பிச்சை எடுத்து இங்கு கொடுத்தார், பசியை தீர்த்தார் அப்படிங்கிறது இந்த கோவிலினுடைய சிறப்பாக சொல்லுவாங்க. சுந்தரர் மாலை மதியே மலைமேல் மருந்தே என்று மருந்தீஸ்வரர் தல இறைவனை பாடியிருக்காரு. இந்த தலத்தில் கொடுமரத்தில் இருக்கக்கூடிய குழியில் மண்ணை எடுத்து உண்டா தீராத நோய்களும் தீர்ந்து போகும் அப்படின்னு பக்தர்கள் சொல்கிறாங்க. சிவபெருமானுடைய 3 கண்களின் அம்சமாகவும் முக்காலத்தையும் உணர்த்தக்கூடிய வகையிலும் இங்கு அருள் புரிகிறார். மலையில மருந்தீஸ்வரர், அடியில இரந்தீஸ்வரர், விருந்தீஸ்வரர் அப்படின்னு 3 தலங்களில் திருக்கச்சூரில் அருள்பாலிக்கிறார் சிவபெருமான். காஞ்சிபுரத்தில் ஆதி காஞ்சி அப்படின்னு சிறப்பிக்கப்படக்கூடிய தலமும் இந்த திருக்கச்சூர் தான். மருந்தீஸ்வரரை மனதால் நினைத்தாலே போதும், நம்ம உடலில் பிணிகளோடு இருக்கக்கூடிய பிணிகள் யாவும் மறைந்து போகுமா. இருள் நீக்கி அம்மை நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருளை போக்கி ஒளிபெருக்கி நல்லருள் புரிவாங்க அப்படிங்கிறது பெரும் நம்பிக்கையாக இருக்குது. என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் திருக்கச்சூரில் இருக்கக்கூடிய மருந்தீஸ்வரர் கோவில் பற்றிய நிறைய தகவல்களை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.